புஷ்பா 2 உண்மையிலே வந்து ஒரு பேயாட்டம் ஆடி இருக்குது. அது இதில் வசூல்ல அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது. இந்த வீடியோ இப்போ பேசியிருக்கிற நேரம் அநேகமாக டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 1000 கோடி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆன 6வது நாளில் 1000 கோடி அப்படின்ற ஒரு விஷயம். திரும்ப என்னன்னாப்பா தமிழ் சினிமா எங்கப்பா 1000 கோடிக்குள்ளே எந்த படமும் வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம். ஒவ்வொரு படமாக நம்ம சொல்லி அது 1000 கோடிக்குள்ளே நடக்கவே இல்லை. இதெல்லாம் மீறி மக்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கண்டென்ட், அருமையான ஒரு திரைக்கதை, அந்த படத்து மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த படத்தை கொண்டாடிடுவாங்க அப்படின்றது மிகச் சரியான உதாரணம் புஷ்பா 2. இந்த ஒரு பேயாட்டம் ஆடி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ அல்லு அர்ஜுனுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்புல, இந்த மாதிரி ஒரு நடிக்க வந்த புதுசுல 2வது படமும் என்னவோ அந்த படத்துக்கு வந்து யூனிட்டே காத்துக்கிட்டு இருக்கு. வந்து ஒரு 7 மணி கால்ஷீட் காலையில் காத்துக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணி அப்படியே கூலாக ஒரு 8:45 மணிக்கு இறங்கி அப்படி போய் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நேராக அப்படி வந்து நின்ன உடனே அவங்க அப்பா அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காரு. வந்து அவருடைய 2வது படம் நினைக்கிறேன். ஸ்பாட்டில் இருந்தவுடனே அவர் ஒன்றுமே பேசலையாம். போய் அல்லு அரவிந்த் அவர் என்ன பண்ணி பொலால்னு வச்சு கன்னத்தில் அடிச்சிருக்காரு எல்லாரும் முன்னாடியும். ஒரு நிமிஷம் பொதி கலங்கி போச்சு எனக்கு. அப்படியே நின்ன உடனே எல்லாரும் முன்னாடி அடித்த உடனே அப்போ அவங்க அப்பா சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ என்ன பெரிய ஐகான் ஸ்டாரா அப்படின்னு. எவ்வளோ திமிரு இருக்கும், எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க, நீ வந்திருக்கிற வந்து இவ்வளோ தென்னாவட்டா வேற நிற்கிற, வந்து அங்கே டைரக்டர் நிற்கிறாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சினிமாவை பார்த்து வளர்ந்தவன் தானே நீ, சினிமாவை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அதுக்கப்புறம் போய் நான் வந்து சம்பிரதாயத்துக்காக சாரின்னு கேட்டிருந்தேன். ஆனால் அதன் பிறகு சினிமா எவ்வளோ சீரியஸான விஷயம்னு எங்கள் அப்பா அடித்ததில் ஒரு நியாயம் இருந்ததுன்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் எங்கள் அப்பா எந்த வச்சு சொன்னாலும் தெரியல, ஐகான் ஸ்டாரா நீ பெரிய ஐகான் ஸ்டாரான்னு சொன்னதாரு அப்படின்ட்டு இன்னைக்கு ஐகான் ஸ்டாராகவே ஆகிட்டார். ஏன்னா அல்லு அரவிந்த் சிரஞ்சீவியுடைய சினிமா வாழ்க்கைக்கு, சினிமாவுடைய இந்த பிரபலத்திற்கு பின்னணியாக பக்கபலமாக இருந்தவர் அல்லு அர்ஜுனுடைய அப்பா அல்லு அரவிந்த் தான். எல்லாம் வந்து மாமா மச்சான் தான். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அந்த பேட்டி பார்த்தோன்னே நமக்கு அவ்வளோ ஒரு பக்குவம் தெரியுது. இந்த வெற்றி, அந்த வெற்றியை தாண்டி ஒரு பக்குவம். இந்த வெற்றி அவ்வளோ சீக்கிரம் வரல, அதற்கு பின்னாடி நான் எப்படி இருந்தன்ற ஒரு விஷயம். ஏன்னா வளர்ந்ததே வந்து பானின் சில்வர் ஸ்பூனாக இருந்தாலும் சினிமாவுக்குள்ளே வந்துட்டா நீ சேக்கெட்ல குதினா குச்சி ஆகணும், நீ வந்து மரத்தில் தாவி ஆகணும், உடம்பை ஏற்றி தான் ஆகணும், ரிஸ்கான காட்சியில் நடிச்சு ஆகணும், சும்மா ஒன்று அந்த காசு வந்துடாது அப்படின்ட்டு தான் அல்லு அர்ஜுனுடைய அந்த பேட்டியினுடைய ஒரு சாராம்சம். அதுதான் நீங்கள் புஷ்பா படத்திலே பார்த்துருக்கலாம். ஒரு ஹீரோ தன்னை எந்த அளவுக்கு வருத்தி எந்த அளவுக்கு உள்ள இறங்கி அந்த காட்சிகளில் நடிச்சிருக்காரு. அந்த நடிப்பினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு மக்கள் வந்து, அதுவும் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் தாண்டி நார்த்தில் இந்த படம் பிச்சு கட்டின்னு ஓடுது. என்ன காரணத்துக்காக ஓடுதுன்னு பல பேர் இது உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களா, அது என்னன்னு தெரியல. வந்து ஏன்னா புஷ்பா 1 அங்கே பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 3 வருடமாக எடுக்கப்பட்ட இந்த படம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, எல்லாரும் யாருமே இதை நம்பலை அப்படின்னு. எனக்கு ஒரு தெலுங்கு படம் வருதுன்னா தெலுங்கானா, ஆந்திராவில் சொல்லவே தேவையில்லை. இது மாதிரி அல்லு அர்ஜுன், அப்புறம் ராம் சரண், ஜூனியர் என்டிஆர் படங்கள்லாம் வருதுன்னா அங்கே சொல்லவே தேவையில்லை. பவன் கல்யாண் படங்கள்லாம் வந்து ஒரு திருவிழா மாதிரி. அதேமாரி கர்நாடகாவில் ஒரு பெரிய வரவேற்பு ஒன்று இருக்கும், வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்கும். தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கூட இருக்கோ இல்லையோ, ஆனால் நார்த்தில் ஒரு பெரிய வரவேற்பு. அதுவும் குறிப்பாக புஷ்பா 2 ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு பிரீமியர் ஷோ ஒன்று போட்டிருந்தாங்க நிறைய இடங்கள்ல. அதில் பாம்பேல கவுண்டர்லேயே 3000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து 1500 ரூபாய்க்கு, ஆந்திராவில் 1200 ரூபாய்க்குலாம் விற்றுருக்காங்க. வந்து இதெல்லாம் கூட சொல்றாங்க, இந்த வசூல்லாம் சேர்த்து தான் வந்து 1000 கோடி கிட்டக்கடன்னு ஏறிடுச்சுன்னு. அந்த வசூல், அந்த டிக்கெட் வாங்கிட்டாங்க, ரைட்டு வாங்கிட்டாங்க, ஒரு 3000 ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க, 4000 ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த முதல் ஷோவில், அந்த பிரீமியர் ஷோவில் ஒருவேளை இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை, நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா முதலுக்கே மொத்தம் காலியாயிருக்கும், மொத்தமாக போயிருக்கோம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்ன வந்த தமிழ் சினிமா, பேரை சொல்ல விரும்பலை நான், வந்து திரும்பவும் அதை சொல்ல விரும்பாத காரணம் என்னன்னா, இதுதான், அவங்க அந்த தோல்வி ஒத்துக்கவே இல்லை, வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதை விட்டுங்க. அதை திரும்பவும் சொல்றது என்னன்னா, புஷ்பா 2 நீங்களே அந்த படத்தையும் வச்சு பாருங்க, நீங்க திரும்பவும் அந்த படத்தை போட்டு பாருங்க. இங்க கொடுத்த பில்டப்லாம் வந்து ரசிகர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது அப்படின்னு தான். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு தேட்டரா போய் ஆட்களை விட்டு உட்கார வச்சு அந்த மைக் முன்னாடி கண்ணா முன்னான்னு பேசி அந்த படத்தை காலி பண்ணிட்டாங்க திட்டமிட்டு. அந்த படத்துக்கு எதிரானவர்கள்லாம் வந்து ஒரு கும்பலா சேர்ந்து பண்ணிட்டாங்கலாம் சொன்னாங்க. மறுபடியும் சொல்றது ஐயா, உளுந்தூர்பேட்டையிலேயும் அதே தான் பேசினாங்க, உடுப்பிலையும் அதே தான் பேசினாங்க, இடுக்கிலையும் அதே தான் பேசினாங்க. அது படம் சரியில்லைனா எங்க வேணாலும் பேசுவாங்க. இப்போ புஷ்பா 2 எடுத்து இங்க வந்து அதே உளுந்தூர்பேட்டையிலையும் கொண்டாடுறாங்க, உடுப்பிலையும் கொண்டாடுறாங்க, இடுக்கிலையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நார்த்தில்
குறிப்பாக ப்ரொமோஷனுக்கு ஏன்பா இவங்க பீகாருக்கு போனாங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு பீகார்ல அந்த படம் சக்க போட்டுக்கிட்டு இருக்குது. அது எந்த விதத்தில் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி அங்கேயே கொஞ்சம் இந்த பீகார் ஜார்க்கண்ட் மாதிரியான ஏரியாலாம் இந்த மாதிரியான ஒரு உருவத்தோடு முரட்டாக தான் இருப்பாங்க ஆட்கள். ஒரு தப்பு சொல்ல வந்து அப்படிதான் இருப்பாங்க வந்து. அதனால ஏதோ விதத்தில் இது கனெக்ட் ஆகி போச்சு. படம் சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. திரும்பவும் சொல்றதுன்னா நான் கூட அந்த படத்துக்கு விமர்சனம் சொல்லியிருக்கும் பொழுது என்னங்க வந்து லாஜிக்கே இல்லாத காட்சியெல்லாம் ஓஹோ ஆஹான்னு பாராட்டி இருக்கீங்க அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், நீங்க லாஜிக் இல்லாத காட்சின்னு நீங்க போய் ஒரே ஒரு பட்சத்துல இப்படி பாக்குறத விட சுத்தம் அந்த தியேட்டர்ல பார்த்த பொழுது இந்த 3 மணி நேரம் 20 நிமிடத்தை அந்த ரசிகர்கள் எந்தவித அதாவது என்ன சொல்றது ஒரு போர் அடிக்கிற இதுவே இல்லாம அவங்க பாட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மை. இதுதான் அந்த படத்துக்கான சக்சஸ் வந்து. இது யாரும் சொன்னா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை மீறி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புஷ்பா 1 வந்து ஒரு 300 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம். அது பெரிய அளவுல லாபம் கொடுத்தாலும் 2 அளவுக்கு இல்லை. 2 வந்து எக்கச்சக்கமா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ஒரு நண்பர் சொன்னதுதான் வந்து சரி இட்டு ஒரு பக்கம் தெலுங்கு சினிமாவில் ஒரு வியாபாரத்தில் சினிமா வியாபாரத்தில் ஒரு பயங்கர டிசிப்ளின் இருக்குது அவங்க கிட்ட. ஆனா தமிழ்ல அது மாதிரி இல்லைங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு காலத்தில் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், நான் இன்னொரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட பேசியிருக்கும் போது அவரும் அதை ஒத்துக்கிட்டார். ஒரு காலத்துல இல்லைங்க வந்து இன்னைக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு. அதை மீறி இன்னைக்கு ஏமாற்ற முடியாது. குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா குறிப்பாக உதயநிதியை வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா தன் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. ரெட் ஜெயின் தான் எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணுறது மாதிரி எல்லாம் பேசியிருந்தார். வந்து அவருடைய பேச்சுகள் மற்றது ஆதரவாக இருந்தாலும் இதில் நம்ம ஒரு சினிமா நிறுவனராக சொல்லும் பொழுது ரெட் ஜெயிண்ட் மிக சரியான ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. வந்து மிக தெளிவாக பண்ணிட்டு இதில் யாராக இருந்தாலும் சரி. நான் வந்து ஏதோ அவங்க வேண்டப்பட்டவங்களை வேண்டப்படாத ரெட் ஜெயிண்ட்டுக்கு நான் எடுத்து படம் எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டவும் தயாரிப்பாளர்களிடவும் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்ற விவரம்லாம் வந்து பிரமாதமாக இருக்குது. நாமளும் வந்து விசாரிச்சு போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்க தான் தியேட்டரிக்கல் போட்டு தராங்க. ரெட் ஜெயின் தான் அது தியேட்டரிக்கல் போடும் பொழுது இப்போ 1100 ஸ்கிரீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா ஒரு 900 ஸ்கிரீன்ஸ் அவங்க போடுறாங்க அப்படின்பொழுது முதல் வாரம் ரெண்டாவது வார கலெக்ஷன் தியேட்டர்ல இருந்து அந்த கலெக்ஷன் வரத்துக்குள்ளவே இவங்களே வந்து அந்த டிசிஆர்னுவாங்க. அந்த டிசிஆர் டெய்லி போடுற அந்த டிசிஆர் ஷீட் வாங்கி அதை பார்த்துட்டு அந்த 2 வார கலெக்ஷன் என்னவோ அந்த தொகையை வந்து இவர்களுக்கான 8% அல்லது 10% கமிஷனை எடுத்துக்கிட்டு வித் ஜிஎஸ்டியோட அந்த காசை கொடுத்துட்றாங்க. இதை விட வேற என்ன வேணுங்க? பெரும்பாலும் ஒரு காலகட்டத்தில் இது மாதிரியான புக் மை ஷோ ticketnew.com ஆன்லைன்ல புக்கிங்லாம் இல்லாத காலகட்டங்களில் நான் சொல்றது நாங்களாம் படிக்கிற காலத்தில் கவுண்டரில் டிக்கெட் வாங்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் யாருன்னா அதுதான் ரெப்பு டிஸ்ட்ரிபியூட்டருடைய ரெப்ரஸன்டேட்டிவ். எவ்வளோ டிக்கெட் விற்றுது எது அது அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. பெரும்பாலும் வந்து கமலஹாசனே வந்து மேடையில் சொன்னார். வந்து விக்ரம் படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டு கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் நடந்தபோது உதயநிதி வச்சுருந்தா சொன்னார், எனக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ கோடி ஷேர் வந்திருக்குங்கன்னு இது வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் நான் சொல்லி நான் காதில் கேட்கவே இல்லை. முதல் முறையாக நான் கேட்டது தான். படம் நல்லா ஓஹோன்னு ஓடும். ஆனால் ஒரு தியேட்டருக்கார்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல விசாரிக்கும் போது சார் ஒன்றுமே இல்லை சார், குட்டமே இல்லை சார், சார் கலெக்ஷனே இல்லை சார், சும்மா யாரோ இது காமிக்கிறாங்க சார், நீங்கள் ஒன்றா வந்து பாருங்கள் தியேட்டரே பாதி காலியாக இருக்குது அப்படிலாம் வந்து பதில் வந்திருக்குது. இதெல்லாம் மீறி இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட் இப்படி ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமான ஒரு விஷயம்னு ஏன் சொல்ல வரேன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எல்லாரும் பின்பற்ற வேண்டும்ன்ற ஒரு விஷயம். அதே போல் வந்து ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான் மொத்த சினிமாவை தமிழ் சினிமாவை ஆட்டி படைக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடவே முடியாது. ஏன்னா இப்போ விடுதலை 2 அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அமரன் அவங்க தான் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி கோட் படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு படத்தை வந்து ஏஜிஎஸ் பண்ணியிருந்தாங்க, புஷ்பா 2 ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கான இது கொடுக்குறாங்க. இவங்க கேட்டால் நிறைய படங்களை வேணான்னு சொல்கிறாங்கிற மாதிரி ஒரு தகவல். இது எவ்வளோ நியாயமான ஒரு வியாபாரம் பாருங்கள். பொதுவாகவே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க தியேட்டரில் போடுறாங்க, 1 வாரமோ 2 வாரமோ கலெக்ஷன் தியேட்டருக்காரங்க கொடுத்த பிறகு தான் அது கணக்கு வழக்கு பார்த்து அதுக்கப்புறம் இவங்களுக்கான கமிஷன் எடுத்துக்கிட்டு திரும்ப கொடுப்பாங்க காசை. இவங்க 2வது வாரமே அந்த கலெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அவங்க கிட்ட வாங்கிக்கலான்னு ஒருவேளை கொடுத்துருவாங்க. அவங்க அதிகார மையத்தில் இருக்கிறதுனால ஏமாற்ற முடியாது, கொடுத்துருவாங்க. அவங்க கிட்ட வந்து வரட்டும், அதுக்குள்ளவே வந்து அந்த ப்ரொடியூசருக்கான காசை நம்ம கொடுத்துருவோம் அந்த கமிஷன் எடுத்துன்னு வித் ஜிஎஸ்டியோட அப்படின்ற ஒரு வியாபாரம். இதெல்லாம் மீறி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் அப்படின்றால், கேரளா சினிமாவில் கேரள தயாரிப்பாளர் சங்கம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன் இல்லை சில மாதங்களுக்கு முன் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது.
தயவு செய்து ப்ரொடியூசர்கள் வந்து உங்க பாக்ஸ் ஆபீஸ் சீட்டை வந்து ஓவர் பில்டப் பண்ணி சொல்லாதீங்க. அப்படி சொல்லுவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். ஆச்சா போச்சா, அத்தனை கோடி இத்தனை கோடி, முதல் நாள் இவ்வளவு வசூல் அவ்வளவு வசூல். அப்புறமா வந்து முதல் நாளே நீங்க போய் மொத்த டிக்கெட்டையும் பல்க் புக்கிங் பண்ணிட்டு, முதல் நாள் பல்க் புக்கிங் பண்ணிட்டு ரசிகர்களை ஸ்கேம் பண்ணாதீங்க. இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் ஒரு முந்தைய படத்துக்கு நடந்தது. வந்து நான் படம் பேர் மறுபடியும் சொல்ல விரும்பல. அத்தனை கோடி அடிக்கும், இத்தனை கோடி அடிக்கும், ஆஹா ஓஹோ. என்னன்னா இதை வைத்து ரசிகர்களை உள்ள வர வச்சு ஒரு 2 நாள்ல கலெக்ஷன் அழிலான்னு பார்த்தாங்க. ஆனால் ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள் மிக மிக தெளிவானவர்கள். எப்படி புஷ்பா 2 இந்தியா முழுக்க ஒரு பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோ, அமரன் படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அது பாட்டுன்னு ஒரு கலெக்ஷன் ஒரு 500 கோடி தாண்டி எப்படி போயிட்டு இருக்கு. அப்ப கண்டென்ட் நல்லா இல்லைன்னா அது தூக்கி போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஏன் வராங்க வந்து? இப்ப கேரள தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்றாங்க? ஓவர் பில்டப் கொடுக்காதீங்க, உண்மையான வசூலை சொல்லுங்க. வசூலை சொல்ல முடியலன்னா கம்முன்னு இருந்துருங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் படம் இருக்கு இல்லைங்களா? அந்த படத்துக்கு ஒரு பெரிய தொகை வந்தது, வசூல் வந்தது. அது தமிழ்நாட்டில் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஃபண்டிங் மாதிரி அதை எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு அதை பண்ணியிருக்காங்க, அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நபர் கொடுத்தாரு இல்ல, பங்கு கொடுத்தாரு இல்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு இவ்வளவு காசு கொடுத்தேன், ஆனா மிகப்பெரிய வசூல் அடிச்சது இந்த படம், அந்த ப்ரொடக்ஷன் தரப்பே சொல்லிடுச்சு, ஆனால் எனக்கு கம்மியான காசை கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த மஞ்சுமல் பாய்ஸ் சம்பந்தப்பட்டவர்களுடைய தயாரிப்பு சம்பந்தப்பட்டவர்களுடைய இதுல அமலாக்கத்துறை ரெய்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு. அதை தான் வந்து கேரள தயாரிப்பாளர் சங்கம் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து வசூல் வந்தா அது உண்மையான வசூல் சொல்லுங்க, சொல்லலைன்னா கம்முன்னு இருங்க, நீங்களா வந்து இது மாதிரி வந்து பில்டப் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாம் மீறி திரும்பவும் சொல்லுவது என்னவென்றால், அது புஷ்பாவா இருக்கட்டும் அல்லது வந்து கமலாவா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் படமா இருக்கட்டும், ஒரு படம் மக்களுக்கு பிடித்தமான படமாக, மக்கள் கொண்டாடக்கூடிய படமாக அந்த படம் மாறிடுச்சுன்னா அதை தடுக்கவே முடியாது. திரும்பவும் சொல்றது தான், இந்த படம் ஓடாது அப்படின்னா எந்த மீடியாவிலையும் ஓட வைக்க முடியாது. இந்த படம் ஓடும் அப்படின்னா அந்த மீடியாக்கள் அந்த படத்தை இன்னும் கை தூக்கி விட முடியும். அந்த படம் அதை தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும். மக்கள் வந்து மவுத் டாக் பெரிய அளவில் ஆகும். நீங்க மகாராஜான்னு ஒரு படம் இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்ன பகுதியில், உலக மேப்ல ஒரு சின்ன பகுதியில் எடுக்கப்பட்ட அந்த படம் இன்னைக்கு சீனர்களால் கொண்டாடக்கூடிய அளவிற்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ். மகாராஜாவுக்கும் அவங்களுக்கு என்னங்க சம்பந்தம் வந்து? ஆனா அதை பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கலைக்கு மொழி, இனம், பேதம் எதுவுமே கிடையாது. நல்ல கதையை, நல்ல கண்டென்ட்டை கொடுங்கப்பா, நாங்க கொண்டாடுற அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். புஷ்பாவை எப்படி பேயாட்ட ஆட வச்சோமோ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இனி வர படங்களை நீங்க கொடுங்க, நாங்க இதை விட டபுள் மடங்கு பேயாட்ட ஆட வைக்கிறோம் வசூல்ல அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கார்கள் ரசிகர்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.